ஃப்ரெண்ட்ஸ், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாவட்ட வாரியா அந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 23,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மாவட்ட வாரியா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து மாவட்ட வாரியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுகாதாரத்துறையில இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாரி வந்து இன்னும் 2 மாவட்டத்துக்கு குடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ங்கிற கேட்டகரிக்கும், ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குலாம் வந்து பாருங்க ரூ. 15,000 சேலரி வந்து வரும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து ரூ. 10,000 சேலரி வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்க 10த் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து பாருங்க எனி டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா கீழ வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேர்ல இருந்து உங்களோட பெயர், தந்தை பெயர், ஃபோன் நம்பர், உங்களோட பிறந்த தேதி, வயது, ஜாதி, மதம் இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைக்கணும். அது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க இணைச்சு, இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ தருமபுரி மாவட்டத்திலருந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பாருங்க, புதுசா வந்து திரும்பவுமே தருமபுரி மாவட்டத்திலருந்து இன்னொரு இதுக்கான கேட்டகரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க எஸ்டிஎல்எஸ் கேட்டகரிக்கான போஸ்டிங்கு, லேப் டெக்னீஷியனு, டிபிஹெச்வி இந்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிஎல்எஸ்க்குலாம் ரூ. 19,800 சேலரி வந்து வரும். குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, நீங்க 12த் நீங்க வந்து சயன்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோலலாம் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸா நீங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசென்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்க லேப் டெக்னீஷியனுக்கு வந்து ரூ. 13,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்க வந்து 12த் நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோல வந்து பாருங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிபிஹெச்பி கேட்டகரிக்குலாம் வந்து ஸோ ரூ. 13,300 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்க வந்து ஸோ 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த எம்பிடபிள்யூ இல்லனா எல்ஹெச்வி இந்த மாரி இதில உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. அந்த அப்ளிகேஷன கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு எம்ப்டி போஸ்ட் கவர் ஒண்ணு வாங்கி அதில வந்து பாருங்க ரூ. 6க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் அந்த கவர்ல வந்து எழுதணும். அது எழுதி அந்த கவரையும் இணைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருக்க அட்ரஸ் தருமபுரி அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நோட்டிஃபிகேஷன். ஸோ நீலகிரி மாவட்டத்திலருந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்கு. மருத்துவ வழங்குபவர் டிஸ்பென்சர் கேட்டகரி, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், ஸோ அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், ஸோ அதுக்கப்புறம் டென்டல் டெக்னீஷியன்லேருந்து, ஸோ வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர், ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரி, செக்யூரிட்டி கார்டு, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஓடி அசிஸ்டன்ட் இந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு 14 டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இதில மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்குலாம் வந்து பாருங்க 8த் நீங்க பாஸ் ஆயிருந்தாலும், ஃபெயில் ஆயிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 7,500 சேலரி வந்து வரும். ஸ்பீச் தெரபிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து நீங்க ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிஎஸ்சில வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 23,000 சேலரி வந்து வரும். ஆடியோ மெட்ரிஷியன் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க நீங்க 12த் முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து அதுக்கு ஈக்குவலன்ட்டான சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 17,250 சேலரி. ஓடி அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க 3 மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 11,200 சேலரி. ஸோ அதே மாரி உங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டுக்குலாம் 8த் நீங்க பாஸ் ஆயிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரிக்கு நீங்க பேச்சுலர் இல்ல ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிலாம் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து சேலரியிலருந்து உங்களுக்கு 1 பை 1 இங்க குடுத்துருக்காங்க. வேகன்சிலேருந்து எல்லாமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட வாரியா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. நீலகிரி மாவட்டத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்குலாம் வந்து குடுத்துருக்காங்க. இத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும். வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. இதையுமே நீங்க நான் சொன்ன மாரி ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க இணைச்சு, இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து நேர்லயோ இல்லன்னா நீங்க ஸ்பீட் போஸ்ட் வழியாவோ நீங்க சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14th ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு.
அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வரும். வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.